Hi viewers, welcome to the channel. இன்னைக்கு crochet வீடியோல நம்ம கோஸ்டர் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்ல பண்ணிருக்கேன். ரொம்ப சிம்பிள், ஈஸியா பண்ணலாம். பிகினர்ஸ் ட்ரை பண்ணலாம். நீங்க வந்து இது பெரிய சைஸ் வேணாலும் செஞ்சுக்கலாம், கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். சேம் இன்ஸ்ட்ரக்ஷன் தான், ரொம்ப ஈஸியா செய்யலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ரெண்டு கான்ட்ராஸ்ட் கலர் yarn எடுத்துர்க்கேன். நீங்க ஒரே yarnல கூட செய்யலாம். Hook size வந்து 5.50 mm. Slip knot போட்டு 19 chains போட்டுக்க போறோம். 1 2 3 4 5 6 19 chains போட்டாச்சு. இப்போ செகண்ட் செயின்ல இருந்து வர்க் பண்ணனும். நான் வந்து இந்த பேக் லூப்ல வர்க் பண்ண போறேன். நீங்க இந்த ஃப்ரண்ட்ல இருக்க இந்த செயின்லயும் வர்க் பண்ணலாம். பேக் லூப்ல பண்ணா இன்னும் கொஞ்சம் ஃபினிஷ் வந்து நீட்டா இருக்கும். செகண்ட் செயின்ல ஹூக் இன்சர்ட் பண்ணிட்டு yarn over பண்ணிட்டு எல்லா லூப்ல இருந்தும் வெளியில வரணும். நம்ம செகண்ட் செயின்ல ஸ்லிட் ஸ்டிட்ச் போட்டுருக்கோம். இப்போ அதுக்கு பக்கத்துல இருக்க செயின்ல half double crochet ஒரு வாட்டி yarn over பண்ணிட்டு ஹூக்ல அதுக்கு அப்புறம் செயின்குள்ள இன்சர்ட் பண்ணி வெளியில வந்து இந்த மூணு செயின்ல இருந்து வெளியில வரணும். இப்போ இதே பேட்டர்ன் ரிப்பீட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு செயின்ல ஸ்லிட் ஸ்டிட்ச், அதுக்கு அடுத்த செயின்ல half double crochet. இதே மாதிரி இந்த ரோட எண்ட் வரைக்கும் போட போறோம். இன் கேஸ் நீங்க இத விட பெருசா செயின் நிறைய போட்டுருந்தீங்கன்னா இதே பேட்டர்ன் எண்ட் வரைக்கும் ரிப்பீட் பண்ணுங்க. வேற எந்த சேஞ்சஸும் கிடையாது. இந்த ரோ finish பண்ண பிறகு ஒரு செயின் போட்டுட்டு டர்ன் பண்ணி வர்க் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ரோல வர்க் பண்ண மாதிரியே தான் ஃபர்ஸ்ட் செயின்ல ஸ்லிட் ஸ்டிட்ச், அதுக்கு அடுத்து இருக்க செயின்ல half double crochet. Again slit stitch, half double crochet. இதே மாதிரி நான் வந்து டோட்டலா 15 rows போட்டுருக்கேன். நடுவுல வந்து நான் செகண்ட் செயின் finish பண்ணிட்டு கலர் சேஞ்ச் பண்ணிருக்கேன். அதுக்கு இன்னொரு கலர் எந்த கலர் yarn வேணுமோ அது ஸ்லிட் knot போட்டு இந்த செயின் 1 வந்து நம்ம இந்த புது கலர்ல போட போறேன். இப்போ செயின் 1 போட்டாச்சு இந்த புது கலர்ல. இந்த knot வந்து இந்த லூப்புக்கு வெளியில இருக்கணும். இந்த மாதிரி லூப்புக்கு வெளியில வச்சிட்டு டைட் பண்ணிடுங்க. இப்போ இந்த ஒயிட் கலர் yarn நான் கட் பண்ணிடுறேன். ஏன்னா நான் இந்த brown yarnல தான் வர்க் பண்ண போறேன். இப்போ ஸ்லிட் ஸ்டிட்ச் போடணும். இப்போ நம்ம அந்த புது yarn எடுத்ததே வந்து செயின் 1 மாதிரி. ஸோ ஸ்லிட் ஸ்டிட்ச் போட்டு அடுத்து half double crochet இந்த மாதிரி வர்க் பண்ணணும். இன் கேஸ் நீங்க கலர் சேஞ்ச் பண்ணனும்னா இந்த மாதிரி தான் சேஞ்ச் பண்ணனும். அப்படி இல்ல அப்படினா நீங்க சேம் கலர்ல ஒரே கலர்ல கூட பண்ணலாம். அழகா இருக்கும் இது. நீங்க இதே மாதிரி 15 rows டோட்டலா 15 rows போட்டுட்டு வரணும். நான் டோட்டலா 15 rows போட்டாச்சு. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரே மாதிரி இருக்கும். ரொம்ப சிம்பிளா கியூட்டா இருக்கு இந்த டிசைன். இப்போ வந்து நான் border கொடுக்க போறேன். கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த கலர்ல ஸ்லிட் knot போட்டு ஒயிட் கலர் கட் பண்ணி எடுத்துறேன். ஹூக்க வெளியில எடுத்துருங்க. இப்போ ஏதாவது ஒரு கார்னர்ல இந்த brown yarn வெளியில எடுத்துட்டு ஒரு சிங்கிள் crochet போட்டு வர போறோம். இப்போ இந்த சைடு பாத்தீங்கன்னா நம்ம 15 rows போட்டுறோம் இல்லையா? சோ இந்த சைடுல வந்து 15 சிங்கிள் crochets நீங்க போடணும். இந்த சைடுல வந்து நீங்க எவ்வளவு rows இன்கிரீஸ் பண்றீங்களோ இல்ல ஒரு பெரிய பிளேஸ்மென்ட் மேட் செய்றீங்கன்னா அதுல எவ்வளவு rows போட்ருக்கீங்களோ அத்தனை சிங்கிள் crochets எடுத்துட்டு வாங்க. ஏன்னா நம்ம இந்த சைடுல வந்து கம்மியாவோ இல்ல ஜாஸ்தியாவோ போடிங்கனா உங்களுக்கு அந்த கரெக்ட் ஷேப் கிடைக்காது. சோ கரெக்ட்டா அந்த ரோக்கு ஈக்குவலா ஒரு சிங்கிள் crochet போட்டு வரணும். இப்போ இந்த சைடு வந்து நான் 18 chains இருக்கும். அதனால ஒரு சிங்கிள் crochet டோட்டலா இந்த சைடு வந்து 18 சிங்கிள் crochets வரணும். இதே மாதிரி ஃபுல் 4 கார்னரும் வர்க் பண்ணிட்டு எடுத்துட்டு வரணும். வர்க் பண்ணி முடிச்சோனே ஃபர்ஸ்ட் சிங்கிள் crochetல ஒரு ஸ்லிட் ஸ்டிட்ச் போட்டு finish பண்ணிடலாம். yarn கட் பண்ணிடலாம்.
இப்போ அந்த எக்ஸ்ட்ரா yarn உள்ளே இன்சர்ட் பண்ணிடலாம். நான் நூல் சின்னதாக இருக்கிறதால ஃபஸ்ட்டு ஊசியை இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்படி பிடிச்சி இழுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா yarns எல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நான் உள்ளே இருக்க மெயின் கலர் ஒயிட் கலரில் ஒரு 4 inch அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க yarn. இதே மாதிரி ஒரு 3 நீட்டில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம டேசல் போட போகிறோம். இந்த சைடில் அழகாக இருக்கிறதுக்காக இந்த கார்னரில் ஹூக் இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த 3 எத்தனை எடுத்துருக்கோமோ மொத்தமாக இப்படி வச்சு ஹூக்கில் அப்படியே கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் நம்மளால் அதை உள்ளே எடுத்துகிட்டு வர முடியும். இந்த செயின்குள்ளே இப்படி வெளியில் எடுத்துகிட்டு வந்துட்டு கொஞ்சம் நல்லா இழுத்து விட்டுட்டு அந்த கேப்பில் இந்த எக்ஸ்ட்ரா வெளியில் இருக்க இந்த டெயில் yarnலாம் எல்லாத்தையும் இப்படி எடுத்துடணும். இன்கேஸ் இது உங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 5 inch எடுத்திங்கன்னா ஈஸியாக எடுக்கலாம். அந்த மாதிரி இந்த மாதிரி வெளியில் எடுத்துகிட்டு நல்லா டைட் பண்ணுங்க. இப்போ வந்து நம்ம டேசல் வந்து அட்டாச் பண்ணிட்டோம். இப்படி தான் நம்ம டேசல் அட்டாச் பண்ணோம். இதே மாதிரி இந்த சைடு நம்ம 2 கார்னர் மட்டும் இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த கார்னர்லேயும் இந்த கார்னர்லேயும் 2 கார்னர்லேயும் அட்டாச் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் வந்து 2 கார்னர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் 2 ஸ்பேஸ் ஸ்பாட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா சென்டர். நான் டோட்டலாக இந்த ஹைட்டுக்கு இந்த 15 சிங்கிள் க்ராஷேட்டுக்கு 5 தான் பண்ணியிருக்கேன். இதுவே போதுமானது. இன்கேஸ் நீங்கள் பெருசாக எடுத்திங்கன்னா அந்த மாதிரி கரெக்டாக மெஷர் பண்ணி டேசல் வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸில் போட்டுக்கோங்க. இப்போ வந்து இந்த நூல் வந்து நம்ம இந்த ஒரு நூலில் நிறைய நூல் சுருட்டிகிட்ருக்கோம் இல்லையா, அதை நல்லா பிரித்து விட போகிறோம். இன்னும் கொஞ்சம் அழகாக வந்து தெரியறதுக்காக இந்த மாதிரி நல்லா பிரித்து விட்டுட்டு இப்போ ஈக்குவலாக கட் பண்ணி எடுத்துகிற போகிறோம். பொறுமையாக கட் பண்ணுங்கள். ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் வந்து சைடில் கட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து அன்ஈவனாக இருந்தால் நல்லா இருக்காது. ஸ்லோவாக பொறுமையாக ஈக்குவலாக கட் பண்ணி எடுத்துடலாம். அழகான கோஸ்டர் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.